வெற்றிமாறன் கதை எழுதி RS துரைசெந்தில்குமார் இயக்கத்துல சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரக்கனி, மைன் கோபி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற கருடன் படத்தோட ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகுது முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூரியோட காமெடி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்த சமயத்துல வெற்றிமாறன் சார் பாத்தீங்கன்னா அவரை வச்சு விடுதலை அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணி அவரை ஹீரோவா அறிமுகப்படுத்தி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டாரு. அவரை கண்டிப்பா விடுதலை படத்துக்கு அப்புறம் அவரோட ரேஞ்சே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த படம் சூரிக்கு ஹீரோவா ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கு. விடுதலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் சூரி ஹீரோவா நடிச்சிருக்கிற இரண்டாவது படம் தான் இந்த கருடன். இந்த படத்தோட ட்ரைலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதனாலே இந்த படத்துக்கு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா கோம்பை அப்படிங்கிற ஊர்ல இந்த கதை நடக்குது. சசிகுமார் மற்றும் உன்னி முகுந்தன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சூரி பாத்தீங்கன்னா உன்னி முகுந்தனோட விசுவாசமான வேலைக்காரரா இருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கோம்பை அம்மன் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த கோவிலுக்கு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டியா உன்னி முகுந்தனோட பாட்டி தான் இருக்காங்க. இந்த கோவிலுக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலம் ஏக்கர் கணக்குல இருக்கு. இந்த பயன்படுத்தப்படாத நிலங்களை எல்லாம் எப்படியாவது வளைச்சு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட மினிஸ்டர் பிளான் பண்றாரு. அதுக்காக மைன் கோபிய அந்த ஊருக்கு அனுப்புறாரு. மைம் கோபி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான் பண்றாரு. உன்னி முகுந்தன் அண்ட் சசிகுமாருக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட்டு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த கோம்பை ஊர்ல நடந்த சம்பவங்களும் இந்த சசிகுமார், உன்னி முகுந்தன், சூரி இவங்க 3 பேருக்கு நடுவுல இருக்கிற நட்பு, துரோகம், பாசம், விசுவாசம் இதையெல்லாம் காட்டுறதுதான் இந்த கருடன் படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நான் சொல்லும் போது சூரிக்கு இதுல எந்த வேலையும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. படம் ஃபுல்லாவே சூரி கேரக்டர் தான் நின்று பேசும். விடுதலை படத்துல எப்படி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் சூரி கொடுத்தாரோ அதை விட ஒரு படி மேல இந்த படத்துல பண்ணிருக்காரு. உன்னி முகுந்தனுக்கு விசுவாசமா இருக்கிற சீன்ஸ் ஆகட்டும், சண்டை காட்சிகள் ஆகட்டும், எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், இப்படி எல்லா சீன்ஸ்லயும் பட்டையை கிளப்பியிருக்காரு தன்னோட நடிப்பினால. சூரி இதே மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சுட்டே இருந்தாருன்னா தமிழ் சினிமால ஒரு ஹீரோவா தவிர்க்க முடியாத இடத்தை பிடிச்சிருவாரு. அதை கண்டிப்பா இங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர்ஸை எடுத்து நடிச்சிருக்கிற சசிகுமார், உன்னி முகுந்தன் இவங்க 2 பேர் ரோலும் ரொம்பவே நல்லா எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆதி மற்றும் கருணா இவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. உன்னி முகுந்தன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு மலையாளம் ஆக்டர். தமிழ் படத்துல இப்பதான் நம்ம இவரை பாக்குறோம். இவர் கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. சசிகுமார் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேப்க்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரோல் அவர் கிடைச்சிருக்கு. அதை பிசரே இல்லாம பண்ணி முடிச்சிருக்காரு. சசிகுமார் மற்றும் சூரிக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லாங் இயல்பாவே வரதுனால அவங்களோட டைலாக் டெலிவரி எல்லாமே ரசிக்கும்படியா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ரோல் பண்ணிருக்காரு. அதை அவர் டீசெண்டா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் மைன் கோபி இவரோட ரோலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவர் பண்ற வில்லத்தனம் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா ரோஷினி ஹரிப்பிரியன் அண்ட் சிவாதா நாயர் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லாவே பண்ணிருக்காங்க. சிவாதா நாயர் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு படி மேல இருந்துச்சு. அவங்க ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா ஆர்தர் வில்சன் பண்ணிருக்காரு. இந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு ரூரல் ஏரியால நடக்கிற மாதிரி இருக்கும். அது அட்வான்டேஜா எடுத்து அதுக்கு தேவையான ஒளிப்பதிவை ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதிகமா இவங்க செட்ஸ் யூஸ் பண்ணாம ரியல் லொகேஷன்லயே போய் ஷூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இன்னொரு படி மேல கொண்டுட்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஸ்டார் அப்படிங்கிற படத்துல ரொம்பவே நல்லா பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அது தொடர்ந்து இந்த படத்துலயும் பிஜிஎம்ல பின்னி படம் எடுத்திருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இவரோட பிஜிஎம் இந்த படத்துக்கு ஒரு பில்லரா அமைஞ்சிருக்கு. சாங்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தோட சாங்ஸ் கேட்கல, படம் பார்க்கும்போது தான் கேட்டேன். எல்லா சாங்ஸும் டீசெண்டா தான் இருந்துச்சு. பிஜிஎம் டாப் நாச்சா இருந்துச்சு. அதுவும் இன்டர்மிஷன் பிளாக்ல பிஜிஎம்ல பட்டையை கிளப்பிட்டாரு. அந்த வகையில யுவன் சங்கர் ராஜாக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டன் கொரியோகிராஃபி பத்தி சொல்லியே ஆகணும். மாதேஷ் மேத்யூ அப்படிங்கிறவர் ஸ்டன் கொரியோகிராஃபி பண்ணிருக்காரு. ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸும் பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் ரசிக்கும்படியாவும் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுலயும் செங்கல் சூளையில ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட் பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு செய்யப்பட்ட விதமும் சரி, ஸ்டன் கொரியோகிராஃபி பண்ண விதமும் சரி ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. கடைசியா இந்த படத்தோட டைரக்டர் RS துரைசெந்தில்குமார். என்னதான் இந்த ஸ்டோரி ரொம்பவே ஃபெமிலியரானதா இருந்தாலும் இவரோட ஸ்கிரீன் பிளேல ரொம்பவே சூப்பரா மெருகேற்றிருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட லேகே இல்லாம ரொம்ப ரேசியா போச்சு. அதுவும் இன்டர்மிஷன் பிளாக் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சொல்லப்போனா ரீசென்ட் டைம்ல வந்து இன்டர்மிஷன் பிளாக்கையே இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதிகமா எமோஷனல் சீன்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே ரொம்பவே சூப்பரா கனெக்ட் பண்ணி கேரி பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ்ல படத்தை சும்மா பீக்கு கொண்டு போய் முடிக்கிறாங்க. அதனாலேயே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னதான் இந்த படத்துல சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரக்கனி இவங்க எல்லாரும் இருந்தாலும் சூரி பாத்தீங்கன்னா இன்டர்மிஷன் பிளாக், ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் இந்த 3 சீன்லயும் நான் தானே இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லி தட்டி தூக்கி இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு சூரி. இப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட பிக் பண்ணதுக்கு டைரக்டரை பாராட்டலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருக்கதான் செய்யுது.
பட் படம் எங்கேஜிங்கா போயிட்டு இருந்ததுனால அது எதுவும் பெருசா பாதிக்கல. ஓவராலா பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆர்.எஸ். துரைசெந்தில்குமார் எடுத்துக்கிட்ட கதையை ரொம்பவே நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காரு. அந்த வகையில இந்த கருடன் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட இந்த படத்தை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த 2024ல அரண்மனை 4க்கு அப்புறம் இது ஒரு தரமான தமிழ் படம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த படத்தை நம்ம சொல்லலாம். சோ எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறீங்க இல்ல ஓடிடிக்காக வெயிட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.